ஸோ இது வந்து வள்ளலார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றிலையை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வெற்றிலை நீங்கள் போட்டுட்டீங்க, பாக்கு, வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பெல்லாம் போட்டு நீங்கள் மடிச்சிட்டீங்க, மடித்து வாயில் வச்சு நீங்கள் வந்து சுவைக்கிறீங்க அப்படின்னா, முதல் எச்சில வந்து வெளியே துப்பிடணும், 2வது எச்சில வந்து விழுங்கணும், 3வது எச்சில வந்து மொத்தமாக வெற்றிலையோடு துப்பிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க பெரியவங்க. ஸோ இதோட ப்ராசஸோடைய விஷயம் என்ன டிட்டர்மின் பண்ணுதுன்னா, முதல் வெற்றிலையில் வந்து காட்டம் வந்து அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் வந்து வெளியே துப்பிடணும். 2வது வெற்றிலையை எதுக்கு விழுங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த வெற்றிலையை விழுங்கும்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனில் இருக்க செல்ஸ், தேவையில்லாத நஞ்சுக்கள் வந்து வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் நாக்கில் இருந்து உணவு குழாய் இருந்து இரைப்பை வரைக்கும் இருக்க நஞ்சுகள் ஃபுல்லாமே வந்து வெற்றிலை சாப்பிட்றதுனால அகற்றப்படும். இந்த வெற்றிலை பாக்கு போடுற பழக்கத்தை வந்து முன்னோர்கள் வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க.